ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். குரோம்பேட்லேருந்து ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கால் பண்ணி ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே சார், நம்மளும் சைட்டு கிளம்பி போய்ட்டு சைட்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இண்டோர் கூட ஓகே தான். அவுட்டோர் சைடு போய்ட்டு பார்த்திங்கன்னா தான் இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இண்டோர் யூனிட் மாட்டுற இடத்துல அதுக்கு நேராக அப்படியே மேலே அவுட்டோர் வைக்கிற இடத்த பார்த்திங்கனாக்கா ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அதாவது அந்த பெட்ரூமுக்கு மேலே அப்படியே ஒரு ரூம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல சன்ஷைட்லேயும் இறங்க முடியாத சுச்சுவேஷனில் தான் இருக்குது. பார்த்துட்டு சரி ஓகே, நம்மளும் சன்ஷைடில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு. ஏன்னா அமௌண்ட் வேறு அதிகமாக போகும் கஸ்டமருக்கு. சரி, அதெல்லாம் கஸ்டமர்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு நம்ம அவுட்டோர் யூனிட் சைடு சன்ஷைடில் இறங்கிட்டோம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு. இறங்கிட்டு அதுக்கப்புறமா அவுட்டோர் யூனிட்டை பார்த்திங்கனாக்கா ஒரு ரோப்பு கயிறை வச்சு கட்டி பொறுமையாக அவுட்டோர் யூனிட்டையும் இறக்கி வாங்கியாச்சு. வாங்கி உள்ளே வச்சுட்டு காப்பர் டியூப்பை கனெக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் அவுட்டோரில் கேஸ்லாம் ஓப்பன் பண்ணி கேஸ் லீக் சர்ஃப் வாட்டர் வச்சு கேஸ் லீக் எல்லாமே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எதுவும் லீக்கெல்லாம் எதுவும் இல்லைனதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய்ட்டு ஏசி எல்லாம் ஆன் பண்ணி கூலிங்கெல்லாம் வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம சைட்லேருந்து கிளம்புனோம். உங்கள் ஏசியில் ஏதாச்சும் பிரச்சனைனா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி ஏசி ரிலேட்டடான வீடியோஸ் வேணுமா சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.